ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா அடுத்த எலமெண்ட் எங்க அந்த லிங்க் இருக்கு. ஓகே, இப்போ இந்த எலமெண்ட் எல்லாம் பாருங்க. ஓகேங்களா, இந்த எலமெண்ட்டை எதில் வச்சு ரெடி பண்ணியிருப்பாங்கன்னா ஏஹெச்எஃப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா எல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. எல்ஐ தான் வச்சிருக்காங்க. எல்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. எல்ஐ அப்படின்றது நார்மலா என்ன அப்படின்னா லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நீங்க புரியலண்ணா, கேட்கலண்ணா. கேட்கலையா? இல்ல, அந்த எல்ஐனா என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னீங்கன்னா அது கரெக்டா கேட்கல. லிஸ்ட் லிஸ்ட். எல்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லிஸ்ட். ஓகேவா? ஓகே ஓகே, இப்போ இந்த எலமெண்ட்டை வந்து எதுக்காக எல்ஐல கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. இதுல நிறைய எலமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா HTML அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னா லிஸ்ட் எலமெண்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கே தெரியும், இப்ப நாங்க வெப்சைட் வந்து ரெடி பண்ணாலே என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மேல இருக்கிற ஹெட்டர் பேஜஸ்க்கு வந்து 1 2 3 5 இப்போ 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம். ஓகே, 5 எலமெண்ட்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு இன்னொன்னு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். 6 7 நீங்க எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். லிஸ்ட் நீங்க எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கு HTML ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? அந்த ஆப்ஷன் பேர் தான் எல்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலமெண்ட் பேர். ஓகேவா? இதை எப்படி கொடுக்கணும், இதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த நார்மலா எல்ஐ வந்து நீங்க அப்படியே கொடுக்காம என்ன கொடுப்பாங்க அப்படின்னா 2 விதமான லிஸ்ட் எலமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலா இந்த நேம் வச்சு ஏதாவது கதை எழுத முடியுதான்னு பாருங்க. ஐஎஃபிபி ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுவாங்க சூப்பரா. நான் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஆர்டர்ட் அப்படின்னா என்னது? நார்மலா ஆர்டர்ட் அப்படின்னா என்னன்னு வரும்? லைன் ஆகும். லைன். ஓகேவா? 1 2 3 4 5. ஓகே, அன்ஆர்டர் அப்படின்றது ஓகே நம்பரிங் சிஸ்டம் இருக்காது. ஓகேவா? எனக்கு ஆர்டர் அப்படின்னா எனக்கு நல்லாவே தெரிஞ்சிடும். 1 2 3 எனக்கு சீக்வன்ஸ் எங்க இருந்து வருது அப்படின்னு. இது ஆர்டர் அப்படின்னா 1 2ன்னு கிடையாது. லைக் ஏ பி சி. ஓகேங்களா? இந்த மாதிரி இது போடுறது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வரதான் ஆர்டர். அன்ஆர்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு ஷேப் வரும். ஓகேங்களா? சம்திங் ஏதோ ஒரு ஷேப் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, இந்த விஷயத்தை வச்சுட்டு நம்ம என்னென்ன பண்ண போறோம்? இது எதுக்காக இப்ப சொல்றீங்க அப்படின்னா 2 விதமான எலமெண்ட் இருக்கு. ஓகேங்களா? இந்த 2 விதமான எலமெண்ட்டும் எல்லைக்கு வந்து பேரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப டெக்னிக்கலா பேசியாச்சு. இப்ப நம்ம அதை ஒர்க் அவுட் பண்ணிடுவோம். ஆர்டர் லிஸ்ட்டை ஷார்ட்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஓஎல் அப்படின்னு எழுதுவாங்க. ஓகேங்களா? ஓஎல். ஓகே, இந்த ஓஎல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் க்ளோஸ் டேக். ஓகேங்களா? ஓப்பன் க்ளோஸ் டேக் அப்படின்னா கண்டிப்பா நீங்க உள்ளார டேட்டா கொடுத்தாகணும். கொடுக்கல அப்படின்னா அது ஒர்க் ஆகாது. அது நமக்கு இந்த H1ல இருந்தே நம்ம பார்த்தாச்சு. ஓப்பன் க்ளோஸ் டேக் ஒன்று இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இன் பிட்வீன்ல யூ சப்போஸ் டு கிவ் சம் டேட்டா. ஓகேவா? அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகும். ஸோ இப்போ ஆர்டர் லிஸ்ட்டுக்கு நான் சம்திங் கொடுத்துருக்கேன். இங்க என்ன டேட்டா வரும் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த எல்ஐ அப்படின்றது வரும். இப்போ எக்ஸாம்பிள் வில்சன். மோகன் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகே, என்னுடைய லிஸ்ட்ல நான் என்ன செய்யறேன் அப்படின்னா ஒரு 4 ரெக்கார்டை நான் கொடுத்துக்கிறேன். இது 4 ரெக்கார்டு தான் ஸ்டாப் பண்ணணும். எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க நம்பர் ஆஃப் ரெக்கார்டை எவ்வளவு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் என்ன செய்வாங்க அப்படின்னா லிஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதனுடைய பேரண்ட் எப்படி வைக்கணும் அப்படின்றத யூசர் தான் டெவலப்பர் தான் டிசைட் பண்ணணும். ஆர்டர் தான் வேணுமா இல்ல அன்ஆர்டர் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, ஆர்டர்டு லிஸ்ட் நான் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு 4 விஷயத்த கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்ப கொடுக்குறேன் ஆர்டர் அப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி
நேமிங்க்கு 1 2 3 4 அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா? சரி, அன்ஆர்டரா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கோங்க. இதனுடைய பேரண்ட் அப்படின்னா யாரா இருக்கும், என்னவா இருக்கும்? இங்க OL அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல UL அப்படின்னா அன்ஆர்டர் லிஸ்ட். அவ்வளவுதான். லிஸ்டோட பேரண்ட் என்னவா வரணும் அப்படின்றத டெவலப்பர் டிசைட் பண்ணணும். ஓகேவா? ஆர்டர்டா வரணுமா அன்ஆர்டரா வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் இதுக்கு இந்த மாதிரி கொடுக்குறேன். செகண்ட் இதுக்கு வந்து அன்ஆர்டர் அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா இது எப்படி வரும்? 4 3 2 1 அப்படி வருமா? கிடையாது. இந்த மாதிரி புள்ளி புள்ளியா வரும். இது என்ன ஆர்டர்ன்றதே நமக்கு தெரியாது. ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? 2 விதமான லிஸ்ட் இருக்கு. ஓகேவா? HTML ல 2 விதமான லிஸ்ட் இருக்கு. ஓகே, ஒன்னு ஆர்டர், இன்னொன்னு அன்ஆர்டர். ஆர்டர் அப்படின்னா நேம் வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான். ஓகே, ஏதோ ஒரு சீக்வன்ஸ்ல அது வரப்போகுது. அன்ஆர்டர்னா அது எதுவுமே கிடையாது. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்து வரும். புரிஞ்சிருச்சா இது? ஓகே, சரி. இன்னொரு கொஸ்டின் இதுல இந்த விஷயம் வந்து பிளாக் லெவல் எலிமெண்டா இன்லைன் எலிமெண்டா? பிளாக் லெவல். அடேங்கப்பா, உண்மையாவா சொல்ற? ஆமா, ஜஸ்டிஃபை பண்ணுங்க. ஏன்? ஏன்னா இது நெக்ஸ்ட் நேம் அலோ பண்ணல. ஓகே, இன்லைன்ல கூட்டம் மூடிட்டீங்க, அதனால அது சத்தியமா அது பிளாக் லெவல் எலிமெண்டா தான் போட்டுருங்க. ஓகே, சோ வில்சனுக்கு அப்புறம் சத்யாக்கு அப்புறம் பிராங்க்லின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே லைன்லயே வரல, பிரேக் ஆகி அடுத்த லைன்ல தான் வருது. ஓகேங்களா? இவ்வளவுதான் நான் நேற்று சொன்னது. ஓகேவா? பிளாக் லெவல் எலிமெண்ட், இன்லைன் எலிமெண்ட், இதுக்கு மேல போக போக ஒவ்வொரு எலிமெண்ட்டை நம்ம ஆட் பண்ணும்போது நீங்க அதுக்கான டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். ஓகே, கண்டிப்பா இது பிளாக் லெவல் எலிமெண்ட் தான், இது இன்லைன் எலிமெண்ட் தான் அப்படின்றது கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்ல ஏதோ ஒன்று பெனாத்தரான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் புரிஞ்சுது. ஓகேவா? சரி, இப்ப இந்த இதுலயே 1 2 3 4 வருது. அதே மாதிரி ஷேப் வந்து டாட்னு இருக்கு. ஓகேங்களா? இதுல ஏதாவது மாத்தலாமா அப்படின்னு கேட்டா சும்மா இது தேவையில்லதான் இருந்தாலும் வைக்கிறேன். டைப் அப்படின்னு கொடுத்துட்டு ஆர்டர் லிஸ்ட்ல நான் டைப் A அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா? அப்படின்னா இது என்னவா வரும் அப்படின்னா ABCD. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு ரெக்கார்டு கொடுத்தாலும் அது வரும். 26 மேல போனோம். 26 மேல போனா என்ன வச்சிருப்பாங்க யோசிக்கிறேன். AA அப்படின்னு வரும். ஓகேவா? அடுத்த சீக்வன்ஸ் அது ஸ்டார்ட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு AAன்னு ஸ்டார்ட் ஆகும். அதுல இருந்து AZ வரைக்கும் முடியும். அதுக்கப்புறமும் நீ போன அப்படின்னா 52 தாண்டி போனா எதுக்கு பேசி யாரும் போறது. ஓகேவா? ஏன்னு அப்படியே ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது BA BB அப்படியே இது முடியவே முடியாது. ஓகேவா? இதுக்கான விஷயத்த நீங்க இது தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. கேப்ஸ் A இந்த மாதிரி மேக்ஸிமம் நம்ம எதுல ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஆர்டர் லிஸ்ட் மேக்ஸிமம் நான் ஒர்க் பண்ணது கிடையாது. ஓகேவா? பிராங்க்லின் ப்ரோ, நீங்க ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா? வரவே இல்லை குரு கூட்ட தூக்கம் போல. ஓகேங்க. ஸோ அன்ஆர்டர் லிஸ்ட் தான் நம்ம மேக்ஸிமம் ஒர்க் பண்ணுவோம். அது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்ம இதை வச்சே நான் சொல்றேன். நம்ம இந்த 1 மந்த்ல இந்த மாதிரி ஒரு பேஜ் ரெடி பண்ணும்போது உங்களுக்கு கிளீனாவே தெரிஞ்சிடும் எதுக்காக அன்ஆர்டர் லிஸ்ட் தான் தேவை அப்படின்னு. ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஒரு எலமெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க. லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்னா ஓகேவா, அந்த இடத்துல வந்துட்டு லிஸ்ட் எலமெண்ட்ஸே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுல 2 விதமான டைப் இருக்கு. ஒன்னு ஆர்டர், இன்னொன்னு அன்ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்டர்னா ஏதோ ஒரு சீக்வன்ஸ்ல வரப்போகுது, அன்ஆர்டர்னா ஏதோ ஒரு ஷேப்ல வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஓவர். நெக்ஸ்ட் இப்பதான் மெயின் பிக்சருக்கு வரப்போகுது. ஓகே, இப்ப இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கு, ஒரு பட்டன் இருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸை நம்மளுடைய சிஸ்டத்துல வர வைக்கணும் அப்படின்னா, ஏதாவது இந்த இடத்துலயே வர வைக்கணும் அப்படின்னா HTML இந்த மாதிரி ஏதாவது பாக்ஸ் கொடுக்குமா? ஓகேங்களா? அப்படின்னு கேட்டா எஸ் இருக்கு.
ஓகேங்களா? அந்த விஷயத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஓகே, இன்புட் டைப்ஸ் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்புட் டைப் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 9 to 10 டைப்ஸ் வந்து ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். ஓகேவா? அதனுடைய சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா இன்புட் டைப்னு போட்டு இந்த மாதிரி போடுவீங்க. ஓகேங்களா? இதனுடைய டைப் என்னவா இருக்கணும்? டெக்ஸ்ட் அப்படின்னா அங்க டைப் பண்றது சம்திங், நீங்க நம்பரும் கொடுத்துக்கலாம், கேரக்டரும் கொடுத்துக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கலாம். டெக்ஸ்ட் அப்படின்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஓகேங்களா? இன்புட் டைப்பு ஸ்பேஸ் எல்லாத்துக்கும் கொண்டு வரணும். இன்புட் டைப்பு ஈக்குவல் டு போட்டு என்ன டைப்பா வரப்போகுது அப்படின்னா டெக்ஸ்ட் டைப். ஓகேவா? இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் தானே? இது இல்ல, செல்ஃப் க்ளோஸ் டேக். ஓகே, வந்துருச்சுங்களா? இதே மாதிரி பாக்ஸ் இங்கேயும் வந்துடுச்சு. சரி, உங்களுக்கு இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இப்ப இந்த பாக்ஸ் பாக்குறதுக்கும் இந்த பாக்ஸ் பாக்குறதுக்கும் ஏதோ டிஃபரன்ஸ் இருக்கும். அது என்ன பாக்ஸ்னே தெரியல, நம்ம பேர் இல்ல. ஓகே, வேற என்ன இன்புட் கொடுக்கணும் மென்ஷன் பண்ணல. ஓகே, என்ன இன்புட் கொடுக்கணும் மென்ஷன் பண்ணல. வேற ஏதாவது இத பார்த்துட்டு இத பாக்கும்போது ஏதோ ஒன்னு தோணுது. ஏதோ இந்த பாக்ஸ் குட்டியா இருக்கு, அந்த பாக்ஸ் பெருசா இருக்கு. சரி, 3. அப்புறம் வேற ஏதாவது பிளேஸ் இது எது லெஃப்ட்ல இருக்குன்னா அது ப்ராப்பரான இடத்துல. சரி, ஓகே. இப்போ நீங்க 4 கேட்டதுல 2 வந்து HTML ஆல முடியும், 2 வந்து CSS ஆல தான் முடியும். ஓகேங்களா? அது என்ன 2 அப்படின்னா இந்த நேம் எதுவுமே என்ன கொடுக்கணும்னே தெரியல. ஓகேங்களா? மேல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் 2 வந்து பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசா இருக்கு, இதனுடைய பொசிஷனிங் வந்து இந்த இடத்துல இருக்கு, இது வந்து ஸ்டார்டிங்ல இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க ஒரு எலிமெண்ட்டை ஓகே அதனுடைய டிஃபால்ட் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன் 2வது கிளாஸ்ல சொன்னேன். HTML என்ன பண்ணும், HTMLக்கு அடுத்தது என்ன வரும்னு நான் சொல்லியிருக்கேன், CSS. ஓகே, சோ எனக்கு இது வந்து அவ்வளவுதான், இது இப்படிதான் இருக்கும். உனக்கு இதனுடைய பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலே ஓகேங்களா, இது எல்லா எலமெண்ட்டுக்கும் அது பொருந்தும். ஓகேவா? ஒரு நார்மலா ஒரு எலமெண்ட் கொடுக்குது HTML அப்படின்னா அதனுடைய டிஃபால்ட் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலே கொஞ்சம் கூட கூச்சப்படாம CSS இருந்தாதான் அது ஒர்க் ஆகும். ஓகேங்களா? அடுத்தடுத்த எலமெண்ட்டுக்கு அந்த கேள்வியே வரவே கூடாது. சின்னதா இருக்கு, அது பெருசா இருக்கு, அது பொசிஷனிங் பண்ணணும், அது CSS ஆல மட்டும்தான் முடியும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல எனக்கு இங்க என்ன கொடுக்கணும்னே எனக்கு தெரியல அப்படின்னா ஆமா இது பாக்குறதுக்கு நல்ல சூனிய வைக்கிற பெட்டி மாதிரி இருக்கு. ஓகேங்களா? இதுல நான் என்னதான் வைக்க ஒண்ணுமே தெரியாது. ஓகேவா? அப்ப யூசர் வந்து இந்த சிஸ்டத்தை பாக்குறான் அப்படின்னா ஓகே ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் இருக்கு, அந்த இடத்துல நம்பர் கேட்கறானா, இமெயில் கேட்கறானா, நேம் கேட்கறானான்றதே தெரியாது. அப்ப யூசருக்கு அதை தெரிய வைக்கணும், இதுதான் நான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதுக்கு பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்கு. இன்புட் டைப்ல ஒரு டேக் இருக்கு, அதனுடைய பேர் என்னன்னா பிளேஸ் ஹோல்டர். இதுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்றேன். இப்ப ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்ப புரியுதுங்களா? இப்ப தெரியும் ஒரு யூசர் யார் வந்தாலும், படிக்க தெரிஞ்சவர் யார் வந்தாலும் ஓகே என்டர் யுவர் நேம் கேக்குது, அந்த இடத்துல நம்ம போய் நம்பர் கொடுக்க போறது கிடையாது. சப்போஸ் நம்பர் கொடுத்தா அது வேலிடேஷன் பண்ணணும். ஓகேங்களா? அது செகண்டரி. அது செகண்டரின்றத விட ஜாவா ஸ்கிரிப்ட் வரும்போது அதை பார்த்துக்கலாம். இப்ப எனக்கு கிளீனாவே தெரியுது அந்த இடத்துல நேம் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்ப ஆனா ஏற்கனவே அங்க வேல்யூ இருக்கு, அப்புறம் நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பிளேஸ் ஹோல்டர் அப்படின்னா பிளேஸை ஹோல்ட் பண்ணி வைக்கும். எப்போ வரைக்கும் அப்படின்னா until unless யூசர் வந்து டைப் பண்ற வரைக்கும். நீ ஏதாவது ஒரு லெட்டர் இல்ல கீபோர்ட்ல இருக்கு எதையாவது ஒண்ணு அமுத்தினாலுமே அது ஓடி போயிடும். ஓகே, பிளேஸ் ஹோல்ட் ஆகாது. ஓகே, அது முதல்ல யூசருக்கு காட்டும் ஓகே இந்த இடத்துல நேம் கொடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்க கீபோர்ட்ல ஏதாவது ஒன்று ப்ரெஸ் பண்ணும்போது அந்த பிளேஸ் ஹோல்டர் ஹைட் ஆயிடும். புரியுதா பிளேஸ் ஹோல்டரோட கான்செப்ட் என்னன்ட்டு? புரியுதுண்ணா. ஓகேப்பா. இப்போ இன்புட் டைப் டெக்ஸ்ட்னு கொடுத்தாச்சு, பிளேஸ் ஹோல்டர் என்டர் யுவர் நேம்னு கொடுத்தாச்சு. ஓகே, நார்மலா நம்ம சின்ன வயசுல இந்த புதுசா நோட் வாங்கணும்னு நம்ம என்ன பண்ணோம்னா பைண்டிங் பண்ணிட்டு மேல ஒரு இது ஒட்டுவோம், லேபிள்.
டக்குன்னு வர மாட்டேங்குதுடா. லேபிள். ஓகேவா? அது என்ன லேபிள் அப்படின்னா அந்த லேபிள் எதுக்காக யூஸ் பண்ணுவீங்க? லேபிள் சப்போஸ் அந்த லேபிள்ல ஒரு 4-5 விஷயம் இருக்கும். அது அப்படியே சொல்லு பார்ப்போம். உன்னுடைய நேம், கிளாஸ், நேம், கிளாஸ், சப்ஜெக்ட், ஸ்கூலு, எந்த ஊரு அப்படின்ற மாதிரி. ஓகே, அந்த நேம்னு இருக்கிற இடத்துல நான் சப்போஸ் தப்பா வேற ஏதாவது கொடுத்தேன்னா அது நம்மளுடைய மிஸ்டேக் தான் தவிர்த்து அந்த லேபிளோட மிஸ்டேக் கிடையாது. ஓகேவா? HTML-லயுமே அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இப்ப நீங்க சொன்ன அதனுடைய நேமே லேபிள் தான். ஃபர்ஸ்ட் நேம். இங்க இருக்கு பாத்தீங்களா? அதுதான் டிசைன். இங்க மேல வரணும் கீழே வரணும்னா போட்டு வச்சிருவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் இப்ப எங்க தெரியுது. ஓகேவா? இதுவும் லேபிள் கான்செப்ட் தான். ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு இது பெட்டரா இன்னுமே தெரியணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம் அந்த லேபிளை வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இன்னொரு செட்டு நான் காப்பி பண்ணி போடுறேன். காப்பி பண்றேன், பேஸ்ட் பண்றேன். லாஸ்ட் நேம். லாஸ்ட் நேம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் பண்றது பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகேவா? அது கரெக்டா? இன்லைன் தான். சரி, இது நான் சொல்லணும்னு இதுக்கு மேல அவசியம் கிடையாது. ஓகேவா? இல்ல நான் சொல்லுங்கண்ணா அப்பதான் எங்களுக்கு புரியும் அப்படின்னா அகைன் அண்ட் சொல்றேன். ஓகேவா? இன்லைன் அப்படின்றது இதுதான். பக்கத்துலயே வந்துருச்சு. ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட், பிளாக் லெவல் எலிமெண்ட். ஓகேங்களா? இப்ப நான் 2 எலிமெண்ட் கொடுத்தேன் என்னுடைய டிசைன் படி. ஆனா எனக்கு இது இந்த மாதிரி தேவையில்லைன்னா கீழே வரட்டும், இதுக்கும் டிசைன் CSS தான் போகணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? இதுக்கு இன்னொரு மெத்தடு இருக்கு. ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல யாரோ சொன்னாங்க பிரேக் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் பண்ணாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எந்த இடத்த சொல்றீங்களோ அதை உடச்சு அப்படின்னா பிரேக் அப்படின்றது பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்னு. எக்ஸாம்பிள் நான் சும்மா யூஸ் பண்றேன், ஆனா இதை ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான். ஓகே, பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃப் க்ளோஸ் டேக் பண்ணிடுறேன். அதாவது இந்த 2 இதுக்கு அப்புறம் ஒரு லைன் வரணும் அப்படின்றத என்னுடைய மூட். பிரேக் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பிரேக் ஆகிட்டு லாஸ்ட் நேம் வந்து கீழே வந்துடுச்சு. இந்த பிரேக்கை வந்து யூஸ் பண்ணாம இன்னொரு டேக் வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்ல பிரைமரி ரொம்ப அதிகமா நம்ம HTML CSSல மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேக் என்ன அப்படின்னா டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த டேக் இது வந்து பிளாக் லெவல் எலிமெண்ட்ல நீங்க தாராளமா சொல்லக்கூடிய ஒரு எலிமெண்ட் டிவிஷன். ஓகேங்களா? இதனுடைய வேலை என்ன அப்படின்னா இதுக்குள்ளார ஏதாவது ஒரு எலிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அது மட்டும் தான் வச்சுக்கும், மிச்சம் எல்லாத்தையுமே கீழே இறக்கி விட்டுரும். நான் என்னுடைய செட்டை அப்படியே காப்பி பண்றேன். காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல போட்டு. ஓகேங்களா? இது ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக் தான். ஓகேங்களா? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டேக். இந்த க்ளோஸ் டேக்குள்ளார நான் என்ன கொடுக்க போறேன்னா என்னுடைய எலிமெண்ட்ஸ் நான் கொடுக்க போறேன். எதுக்காக அப்படின்னா ஒவ்வொன்றும் தனித்தனி லைன்ல வரணும் அப்படின்றதுக்காக நான் அதை கொடுக்குறேன். இப்ப பாருங்க, டிவிஷனை யூஸ் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்ப இந்த மாதிரி இருக்கு. நீங்க இன்னும் ஒரு 4 செட்டு கூட காப்பி பண்ணிக்கலாம். லாஸ்ட் நேம், இமெயில். ஓகே, பாஸ்வேர்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில், பாஸ்வேர்ட் எல்லாமே கீழே வந்துருச்சு. ஏன் அப்படின்னா என்னுடைய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எங்க கொடுத்துருக்கேன்னா டிவிஷன் அப்படின்ற ஒரு டேக்குள்ளார கொடுத்துருக்கேன். இந்த டிவிஷன் என்ன பண்ணும் அப்படின்னா எனக்கு இந்த கம்ப்ளீட் ரோவை எனக்கு அலோகேட் பண்ணி கொடுத்துரும். பாருங்க, இன்ஸ்பெக்ட் பண்ணுங்க. இந்த டிவிஷன் இருக்கா? நம்மளுடைய கோடிங் இங்க இருக்கு பாருங்க. டிவிஷன் 1, 2, 3, 4. ஓகேங்களா? யூஎல்லும் பாத்தீங்கன்னா பிளாக் லெவல் எலிமெண்ட் தான். இதுவும் அதே தான். இது மட்டும் தான் இந்த ப்ளூ லைன் இதுக்குள்ளாரே முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா? அப்படின்னா இது இன்லைன் எலிமெண்ட். மிச்சம் எல்லாமே பேராசை தான்.
ஃபுல்லா அதுவா ஆக்குபை பண்ணி. இப்போ பிளாக் லேக்ல எல்லாம் புரியல என்கிட்ட பேசுறியா? சரி ஓகேப்பா. சரி இப்ப 4 எலிமெண்ட்ஸே இப்ப நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் ஓகே, ஃபர்ஸ்ட் நேமா கொடுத்துருக்கேன். இமெயில். ஆனா இப்போ அந்த பாக்ஸ் நம்ம போட்டதுக்கு அப்புறம் அதுவாவே உள்ள டைப் பண்ற மாதிரியான இது கொடுத்துருமாண்ணா? டைப் பண்ற மாதிரியான இது அதுவா தான் கொடுக்கும். அந்த இன்புட் டைப்னு இருக்குல்ல, அதை கொடுத்தாலே இந்த மாதிரி பாக்ஸ் மாடல் மாதிரி அதுவா ரெடி பண்ணி கொடுத்துரும். ஓகேவா? ஓகே. இப்ப பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன்னா 1 2 3 4 5 6 ஓகே இப்படி நான் கொடுக்குறேன். இவங்களுடைய சிஸ்டம் போய் பார்ப்போம். இப்ப நம்மளுடைய சிஸ்டத்துக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நான் என்ன கொடுத்தாலும் டாட் 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 புள்ளி புள்ளியா வைக்கிறாங்க. பட் இங்க நம்மளுடைய விஷயம் அப்படியே தெரியுது. ஓகேவா? எது கரெக்ட்னு பாத்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். நம்ம பண்றது தப்பு. பாஸ்வேர்ட்னா கண்டிப்பா சப்போஸ் வேற யாராச்சும் பாக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இல்ல என் சிஸ்டத்துல வேற யாருக்கு வந்து பார்க்க போறாங்கன்னா, சப்போஸ் வேற எங்கேயோ குளோபலா நீங்க இது பண்றீங்க, நெட் சென்டர் இருக்கு, அப்படி இப்படி நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பாஸ்வேர்டு எப்பயுமே அது செக்யூர்டா தான் இருக்கணும். நீங்க டைப் பண்ணா அது தெரியவே கூடாது. ஓகேங்களா? உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப நமக்கு இதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் HTML எலிமெண்ட்ஸ்ல இருக்கா அப்படின்னா நம்மளுடைய இன்புட் டைப்பை சேஞ்ச் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னா டெக்ஸ்ட்னு போடாம பாஸ்வேர்ட் அப்படின்னு போடணும். டைப்பை பாஸ்வேர்டுன்னு போடணும். இது வரைக்கும் எல்லாமே டெக்ஸ்ட்னு கொடுத்தது ஓகே. ஓகேவா? இதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியதான் போகுது. பாஸ்வேர்டு அப்படின்றத நீங்க செக்யூர் பண்ணி வைக்கணும். அதுக்கு HTML என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப நீங்க டைப் பண்ணீங்கன்னா டாட் 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 இது மட்டும் தான் தெரியும். ஓகேங்களா? டாட் 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 இது மட்டும் தான் தெரியும். ஸோ இந்த எபிலிட்டியை கொடுக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அப்படிதான், அதுதான் இன்புட் டைப் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்புட் டைப். புரியுதா? புரியல. அந்த பாஸ்வேர்ட் வந்து நம்ம ஷோ மீ பாஸ்வேர்ட் டைப் பண்ணலாம். நோ நோ நோ, அது இப்ப தேவையில்லை. ஓகே தேவையில்லை இந்த சென்ஸ் இப்ப நம்ம இதை கொடுத்தா இது பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி ஓகே. உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், பட் இதை நீங்க ரொம்ப சீரியஸா எடுத்துக்க தேவையில்ல. ஆஃப் பண்ணிட்டு